Welcome back to your Shamaraj Kitchen Samayal. நம்ம சேனல்ல எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நான் அதே மாதிரி வீடியோ வேற போடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குயிக்கான தோல் ரெசிபிங்க. வாங்க குயிக்கா போலாம் சமையலுக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த தோரம்பருப்பு துவையலுக்குங்க தோரம்பருப்பு ஒரு 100 கிராம் வச்சுருக்கேங்க. அதாவது ஒரு அரை அழாக்கு, ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல், 4 பல் பூண்டு, உப்பு தேவையான அளவுக்கு, 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உபயோகிக்கிறதுக்கு வச்சுருக்கேங்க. இது எப்படி செய்யணுன்னா ஒரு வானொலியை வச்சு இதெல்லாம் ஒன்றா வறுத்துக்கினேன் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க. இந்த தோரம்பருப்பு துவையலுக்குங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவாங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை மேலே வச்சுருவாங்க. வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் தீ வைக்கணுங்க. ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, ரொம்பவும் கம்மியாக வேண்டாம். கொஞ்சம் மீடியம் தீ வச்சு கொஞ்சம் ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆகணுன்னு இந்த துவரம்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. இது வறுக்கும்போது கைவிடாமல் கலரணுங்க. அப்போ தான் 1-2 கருத்து போயிடும். கருக்காமல் பார்த்துக்கணும். ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வறுத்தா போதுங்க. இப்போ அதுங்க கொஞ்சம் சவுண்டு வந்துடுச்சுங்களா, லைட்டாக கலரே மாறி இருக்குது பாருங்கள் துவரம்பருப்பு கலரு. இப்போது இந்த பூண்டை போட்டுருவாங்க. பூண்டு போட்டுட்டு அதை 2 வாரம் வறுத்துக்கோங்க. பருப்பு இன்னும் பருப்பு விடணுங்க. அதனால தான் கொஞ்சத்தில் போடுறேன். இதெல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் சூடாகிடும். அதனால் வெள்ளை பூண்டு போட்டிருக்கேங்க. பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனே இந்த 4 வரமிளகா போட்டுறேங்க. இந்த பருப்பு சுட்டுலேயே இதுவும் சூடாகி நல்லா சவக்குங்க. இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் துருவல் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன் இல்லைங்க, அது போட்டுடலாங்க. அதையும் போட்டு வறுத்துடுவோம். இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருவோங்க. மிதமான சூட்டில் வறுத்துட்டு இந்த கலர் வந்திருக்கேங்க. ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுருங்க. போட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்க வேண்டியது. அவ்வளோதாங்க தொகையில். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுவாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த வறுத்த கலவையங்க இந்த ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோங்க. சூடு ஆறிடுச்சு. அதுக்கு இந்த மிளகாய், பூண்டு, உப்பு, பெருங்காயம் எல்லாம் கலந்துட்டேங்க. அது தேங்காய் துருவல் அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு இதுக்கு தண்ணி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு தண்ணி தெளிக்கணுங்க. ஆனால் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இருங்க நான் அரைச்சி காட்டுறேன். இந்த பாருங்கள். இந்த பாருங்கள் இப்படி கொரன்னு அரைச்சேன் இல்லைங்க. இதில் சும்மா கொஞ்சம் தண்ணி தான் தெளிக்கணுங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது. ஊற்றி அரைச்சிடணுங்க. அவ்வளோதான்.
இதாங்க துவரம் பருப்பு துவையலுங்க. இந்த துவையலை வந்து சாப்பாட்டில் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. நெய் போட்டு சாப்பிட்ணும். இது முக்கியமாக என்னென்னா, இது வந்து அரைக்கும்போது தண்ணி தெளித்து அது எவ்வளோ இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு வர்ற மாதிரி வரைக்கும் தண்ணி கொஞ்சமாக தெளித்து அரைக்கணுங்க. நிறைய தண்ணி தெளிச்சிட்டா சட்னி பதம் வந்துடும். அதனால் துவையலுக்காக கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி தண்ணி தெளித்து இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி பிடிச்சிருக்குங்க. தெளித்து அரைச்சிருக்கேங்க. துவரம்பருப்பு துவையல் ரெடிங்க. இதுதாங்க துவரம்பருப்பு துவையலுங்க. இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரசம் சாதத்துக்கு வச்சுக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம். அதை விட சுடு சாதத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி துவையல் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. சிலர் நல்லெண்ணெய் ஊற்றி கூட இது போட்டு கலந்து சாப்பிடுவாங்க. ஆனால் நெய் ஊற்றி பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்க. இது சூப்பராக இருக்குங்க. சட்டுன்னு செய்கிற விஷயங்க. இதில் ஒன்று மிதமான தீயில் வறுக்கணும். 2வது தண்ணி தெளித்து நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அரைக்கணும். அவ்வளோதாங்க. அது ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.